பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் ஒப்புவித்த மந்தையை ஒழுங்காய் பராமரித்து வந்த மேய்ப்பர்களாகிய போதகர்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தந்தருளுவார் என்று 1 பேதுரு 5:4 பேதுரு அப்போஸ்தலர் உரைக்கின்றார். அவ்விதம் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற வேண்டுமாயின் ஊழியக்காரர் ஒன்று தங்கள் வசமுள்ள சபையாகிய மந்தையை நன்கு மேய்க்க வேண்டும். பிரதான மேய்ப்பர் பாதம் அமர்ந்து அவருடைய சித்தம் அறிந்து அவருடைய விருப்பம் மற்றும் ஆலோசனைகளை அறிந்து சத்திய வசனங்களில் மேய்ச்சல் காட்ட வேண்டும். 2 ஊழியக்காரனாக வந்துவிட்டோமே வேறு என்ன செய்வது என்னும் கட்டாயம் இல்லாமல் பிரதான மேய்ப்பர் கொடுத்த மிகப்பெரிய கிருபை ஸ்லாக்கியம் என்று உணர்ந்து மகிழ்ச்சியுடன் மந்தையை பராமரிக்க வேண்டும். 3 பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பணி என்று கருதாமல் உண்மை மனதுடன் உற்சாகமாக மந்தையை மேய்க்க வேண்டும். 4 எளிமையும் தாழ்மையிலும் சபைக்கு மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்களே மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவார்கள்.